அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆணின் ஆளுமையும் ஆணின் ஆண்மையும் பற்றி தான் இதை உங்களிடம் நான் ஷேர் செய்கிறேன். ஆணின் ஆளுமை இப்போது எப்படி இருக்குது? ஆணின் ஆளுமை இப்போது பெண்ணின் மானத்தோடையும் பெண்ணின் கற்போடையும் பெண்ணின் உயிரோடு விளையாடும் அளவிற்கு கேவலமான செயலாக இருக்கிறது. இதுதான் உண்மை. பெண்ணின் கற்பை சூறையாடுவது தான் இப்போ இருக்கும் ஆணின் ஆண்மை தன்மை. சுய கட்டுப்பாடு, உடல் அளவில் கண்ணியம், குணம் அளவில் மிருகத்தன்மை நிறைந்ததாக இருக்கிறது ஆணின் ஆளுமையும் ஆணின் ஆண்மையும். ஆண் என்ற கர்வத்திற்கு, ஆண் என்ற அகங்காரத்திற்கு பெண்ணின் மானமும் பெண்ணின் உயிரும் பெண்ணின் கற்பும் இப்போ விலை மதிப்பற்றதாக இருக்கிறது, கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஒரு பெண் தன் உடலுக்கு இவன்தான் உரிமையானவன், என் குழந்தைக்கு இவன்தான் உடைமையானவன் என்று ஒரு நேரடி நிகழ்ச்சியில் பெண் வந்து கதரும் அளவுக்கு ஆணின் ஆண்மையும் ஆணின் ஆளுமையும் இங்கே மிருகத்தன்மையாக மாறிவிட்டது. ஒரு பெண் தன் மானத்திற்கும் தன் குழந்தை என்ற வாரிசுக்கு உரிமையையும் அங்கீகாரையும் பெற்றுத்தர ஒரு நேரலை நிகழ்ச்சியை நாடுகிறது இப்போது இருக்கும் சமுதாயம். ஒரு ஆணின் ஆளுமை பெண்மையை அடைவதிலும் இல்லை பெண்ணின் கற்பை சூறையாடுவதிலும், ஒரு பெண்மையை அசிங்கப்படுத்துவதும் இல்லை ஆணின் ஆளுமை. இது ஆணின் மிருகத்தனமான செயல், ஆணின் கொடுமையான செயல், ஒரு ஆணின் ஆணாதிக்கம் நிறைந்த கண்ணியமற்ற செயல் என்று சொல்லுவேன் நான். ஒரு ஆணின் ஆளுமை பெண்ணின் உடலை அனுபவிப்பதும் ஒரு பெண்ணை நாசம் செய்வதிலும் இல்லை, ஒரு பெண்ணின் மனதை ஆள்வதிலும், ஒரு பெண்ணிடம் கண்ணியத்துடன் நடப்பதிலும், ஒரு பெண்ணை தாய்மை உள்ளத்துடன் ஒரு ஆண் தாய்மை உள்ளம் கொண்டிருந்தால் அதன்தான் சிறந்த ஆண்மைக்கான ஆளுமை. ஒரு ஆண் ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பாக சகோதரத்துவத்துடன் இருந்தால் அதுதான் கண்ணியமான ஆணின் ஆளுமை. ஒரு ஆண் ஒரு பெண்ணிற்கு, ஒரு பெண்ணின் மானத்திற்கும் ஒரு பெண்ணின் கற்பை பாதுகாப்பதிலும் தான் ஆணின் ஆளுமையும் ஆணின் ஆண்மையும் நிறைந்திருக்கு. ஆணின் உடலை மட்டும் அனுபவித்து ஒரு பெண்ணின் மானத்தோடு விளையாடி ஒரு பெண்ணின் உயிரை எடுக்கும் ஆணாதிக்கம் நிறைந்த ஆளுமை மிருகமற்ற செயல். ஒரு பெண்ணின் உடலை மட்டும் அனுபவிக்க நினைக்கும் ஆண்கள் அனைவரும் தீய சக்திகள். ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்ற போராடும் அனைத்து ஆண்களும் தெய்வ சக்திகள் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.